எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் தினம். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். இன்றைக்கி தன்னம்பிக்கை, தைரியத்தை பற்றி சில டாபிக் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசுகிறத விட என்னை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா இப்போ அவங்க என் கூட இல்லை, அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்க. என்னோடய மேரேஜ் லைஃப்பும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ விஷயம் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளவோ விஷயம் அவங்கள மாதிரி நம்ம இருக்கலாமா, இப்படி இருந்திருந்தோம்னா நம்ம இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். தயவுசெய்து அந்த எண்ணம் மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு குறைய கொடுப்பான். ஆனால் அந்த குறைய கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சேர்த்து தான் கொடுப்பான். இன்றைக்கி கடவுள் எனக்கு ஒரு குறைய கொடுத்துருக்கானா, அதுக்கு குறைய கொடுத்துருக்காரு அப்படின்னா எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. பட் சமீபத்தில் ஒரு காலத்தில் நான் பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ பாய்சன் சாப்பிட்டு இருக்கப்போ ஒரு போலீஸ்கார் வந்து என்கொயரி பண்ணாங்க. அப்போ பண்ணுறப்போ ஏமா பாய்சன் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டார். நான் சில சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் சார், என்னால் முடியலை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். பட் அன்னைக்கு என்னோடய மைண்டுக்கு அது எனக்கு சரியாக எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நான் அந்த 3 வருஷம் கழித்து அந்த விஷயத்தை நான் நினைக்கிறப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி எனக்கு புரியுது. அன்றைக்கி அவர் சொன்னார், லைஃப்பில் எவ்வளவோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளவோ கேஸ் எழுதியிருக்கேன், எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதே கிடையாதுமா என் லைஃப்பில். நான் இன்ன வரையும் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அது ரொம்ப ரேர்மா அப்படின்னாங்க. அந்த மாதிரி இறந்து போகிறது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போது என்ன இவர் என்னையை சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறாரோ அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் சொன்னது 100% கரெக்டு. இன்றைக்கி நான் அந்த விஷயத்தை நான் பண்ணி எனக்கு ஒரு லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று ஆயிருந்தேன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து நான் பேசியிருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி அவர் எனக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அந்த விஷயம். அவர் பேர் கூட எனக்கு தெரியல. பட் அவர் வெரி கிரேட். அவர் இன்ன வரையும் நான் பார்க்கல, அன்றைக்கி ஒன் டைம் நான் பார்த்தது தான். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாற்றுத்திறனாளிலாம் என்ன, கால் நடக்க முடியாதவங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஒருத்தவங்களை நம்பி தான் நம்ம வாழணும், ஒருத்தவங்க தான் அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசு வச்சா நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்க முடியும். எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றது தான் மாற்றுத்திறனாளிகள். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இன்றைக்கி நீ என்ன பண்ண போகிற அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா லைஃப்பில் நல்லபடியாக நம்ம வரலாம். அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். லைஃப்பில் தப்பான ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. நம்ம வந்து இப்படி பிறந்துட்டோமே, நம்ம ஏண்டா அப்படி இருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளை பற்றி நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். இவங்களாலேயே முடியுதே, நம்மளால முடியாதா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஒரு அடையாளமாக தான் இருக்கணும், தவிர ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, மைனஸாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல ஒரு விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக தான் இருக்கணும், ஒரு மைனஸாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் இவங்கக்கிட்ட நான் சொல்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து இப்படி இருக்கோமே, நம்மளுக்கு யார் உதவுவாங்க, நம்மளை யார் கூட்டிகிட்டு போவாங்க, நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, கடைசி வரையும் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் என்னோடய லைஃப்பில் நான் அப்படி தான் நினச்சேன். அம்மா அப்பா இருந்தாங்க, அம்மா அப்பா நம்மளை கடைசி வரையும் பார்த்துக்குவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு மேரேஜ் நடக்குது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கடைசி வரையும் பார்த்துக்குவாங்க, அவங்க கடைசி வரையும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா உங்கள் தன்னம்பிக்கை நீங்கள் இழக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. லைஃப்பில் இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை, நம்மளோட விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம். நம்மளை நம்ம பார்த்துக்குவோம், நம்மளால் முடியும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வரலாம். அன்றைக்கி எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கையின் தைரியத்தை மாத்திரம் இழக்காத அப்படின்னு அந்த போலீஸ்கார அங்கிள் சொன்னார். எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், தைரியமாக இருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமாக இருக்கணும், அந்த தைரியத்தை இழந்துடக்கூடாது. எங்கள் அப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்வார், லைஃப்பில் பண்ணவே முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா செத்தவனை பொழைக்க வைக்க முடியாது. அது மட்டும்தான் நம்மளால் முடியாத தவிர மீதி நம்மளால் எல்லாமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாதது எதுவும் கிடையாது.
நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். நல்லபடியாக சம்பாதிங்க, நல்ல சந்தோஷமாக சம்பாதிங்க. வேலை பார்க்குறப்ப சந்தோஷமாக வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலை நம்ம கடைசி வரை நம்ம கூடயே இருந்து நம்மளை காப்பாற்றும். நம்மளால் முடியலை பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் சொல்கிறோம். உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பட் அவங்கள கடைசி வரையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என் தங்கச்சி என்னை பார்த்துக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தங்கச்சி என்னை நல்லா பார்த்துக்குது, ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களை நம்பி வரவங்கள தயவு செய்து உங்கள் கூட பிறந்தவங்கள உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள தயவு செய்து ஏமாற்றாதீங்க. அவங்களுக்கு உங்களால் உதவி பண்ண முடியலை அப்படின்னா அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கடைசியில் ஏதோ ஒரு இதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் இப்போ என்னால் முடியலை விட்டுறேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உண்மையே சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு மேலே டாப்பில் வரப்போ ஏண்டா நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, என்றைக்கும் லைஃப்பில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் இழந்துடாதீங்க. இன்றைக்கி என்னோடய தன்னம்பிக்கையும் என் தைரியமும் இருக்கனால தான் அன்னைக்கு நான் என்னமோ ஆயிருப்பேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னோட தன்னம்பிக்கை என் தைரியம். இந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தை இழந்தால் தான் என் ஹஸ்பண்ட் என் கூட வாழ முடியும்னு சொன்னார். ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தை இழந்துட்டுனா அவர் கூட நான் வாழணும்னு எனக்கு வேண்டாம். எனக்கு என் தன்னம்பிக்கை தைரியம் தான் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் ஆடியோ கேட்டதுக்கு. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அடையாளமாக தான் இருக்கணும். இவங்கள மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. அதுக்கு தான் அவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் லைஃப்பில் படாத கஷ்டம் இல்லை, படாத அவமானம் இல்லை. எவ்வளவோ விஷயம் நான் 6 வருஷம் 5 வருஷமாக ஏற்பட்ட கஷ்டத்தை நான் பட்டேன். அதெல்லாம் நான் சொல்லணும்னா ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போவேன். அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும் இழக்காதீங்க. அதை மட்டும் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா லைஃப்பில் நல்லா நம்மளால் வர முடியாது. அதனால் நம்மளுக்கு இருக்க குறைய நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். அதுதான் நம்மளோட மாற்றம், நம்ம ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு வர மாற்றம். வேலை பார்க்கணும், நல்லா சந்தோஷமாக வேலை பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம நல்ல நிலைமைக்கு வரும். வேலை பார்க்குறத சந்தோஷமாக பார்க்கணும். ஏண்டா வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோடய வேலை, எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை தைரியம். இன்றைக்கி அவங்க எனக்கு இந்த தன்னம்பிக்கை தைரியத்தை எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் இந்த நிலவில் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த போலீஸ்கார அங்கிளுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். அவரும் எனக்காக நிறையா அந்த மாதிரி அவர் பேசியிருந்தாருன்னா, பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் மறுபடியும் தப்பான ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டிருப்பேன். தப்பான முடிவு தான் நான் எடுத்திருப்பேன். அன்றைக்கி அவர் எனக்கு சொன்னார். ஏன் எனக்கு சொன்னார்னு எனக்கு அன்றைக்கி சத்தியமாக எனக்கு புரியலை. ஆனால் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறப்போ, ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேலை பார்க்குறப்போ அவர் நமக்கு நல்லது தான் சொல்லியிருக்காரு. நம்ம தப்பான சூசனை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றது இன்றைக்கி எனக்கு புரியுது. லைஃப்பில் நான் சொல்கிறேன், எவ்வளவோ இழப்புகள் வரலாம், எவ்வளவோ அவமானங்கள் வரலாம், எவ்வளவோ அசிங்கம்லாம் வரலாம் நம்மளுக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். அதை தாண்டி வந்தோன்னா நம்மளுக்குன்னு ஒரு இடம் வரும். அப்போது நம்மளை பேசினவங்க எல்லாமே நம்மளை பார்க்குறவங்க இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கணும். அதை மாதிரி இங்கே கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.